அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க. அதாவது 13 ஓம் கணபதியே நமக, ஓம் சிவசக்தியே நமக. இன்றைய பஞ்சாங்கம் வந்து 13/8/2024 ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 28வது நாள். இன்றைக்கி சூரிய உதயம் வந்து 6 மணி 5 நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது. திதி காலை 6 மணி 11 நிமிஷம் வரைக்கும் அஷ்டமி திதி. அதற்கு பிறகு நவமி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. நட்சத்திரம் இன்று காலை 8 மணி 30 நிமிஷம் வரைக்கும் விசாக நட்சத்திரம். அதற்கு பிறகு அனுச நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. அமிர்தாதி யோகம் வந்து காலையில் 8 மணி 30 நிமிஷம் வரைக்கும் மரண யோகம் இருக்குது. அதற்கப்புறம் நாள் முழுவதுமே நமக்கு சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. நாம யோகம் இன்று பிற்பகல் 2 மணி 24 வரைக்கும் பிராமியம் யோகம். அதற்கு பிறகு ஐந்திரியம் யோகம் வந்து அந்திரம் யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. காரணம் இன்று காலை 8 மணி 30 நிமிஷம் வரைக்கும், இன்று காலை 6 மணி 11 நிமிஷம் வரைக்கும் பவகரணம். அதற்கு பிறகு மாலை 6 மணி 36 நிமிஷம் வரைக்கும் பாலவ கரணம். அதற்கு பிறகு கௌளவ கரணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. சந்திராஷ்டமம் இன்று காலை 8 மணி 30 நிமிஷம் வரைக்கும் நமக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்குது. அதற்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது. நல்ல நேரம் காலை 7 மணி 45 நிமிஷத்துலேருந்து 8 மணி 45 நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. மாலை 4 மணி 45 நிமிஷத்துலேருந்து 5 மணி 45 நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலை 10 மணி 45 நிமிஷத்துலேருந்து 11 மணி 45 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. ராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா 7 மணி 30 நிமிஷத்துலேருந்து 8 மணி இரவு 8 மணி 30 நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது. ஓரை காலையில் 6 to 7 வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரை ஸ்டார்ட் ஆயிடுது. 7 மணியிலிருந்து 8 மணி வரை சூரியன் வரை, 8 மணியிலிருந்து 9 மணி வரை சுக்கிரன் வரை, 9 மணியிலிருந்து 10 மணி வரை புதன் வரை, 10 மணியிலிருந்து 11 மணி வரை சந்திரன் வரை, 11 மணியிலிருந்து 12 மணி வரை சனி வரை, மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை குரு வரை, 1 மணியிலிருந்து 2 மணி வரை செவ்வாய் வரை, 2 மணியிலிருந்து 3 மணி வரை சூரியன் வரை, 3 மணியிலிருந்து 4 மணி வரை சுக்கிரன் வரை, 4 மணியிலிருந்து 5 மணி வரை புதன் வரை, சாயந்தரம் 5 மணியிலிருந்து 6 மணி வரை சந்திரன் வரை. ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4 மணி 30 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. குளிகை நேரம் மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி 30 நிமிஷம் வரைக்கும் குளிகை நேரம் இருக்குது. யமகண்டம் காலையில் 9 மணியிலிருந்து 10 மணி 30 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. சூலம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசை. பரிகாரம் வந்து பால். கொஞ்சம் பால் எடுத்து நீங்கள் வந்து கணபதி இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு நீங்கள் அந்த பாலை குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வடக்கு திசை பார்த்து நம்ம பயணம் பண்ணுறப்ப நமக்கு நம்மளோட காரியங்களில் வந்து எந்த ஒரு தடங்கல்களும் இல்லாமல் நமக்கு வந்து நடக்கும். அதே மாதிரி சந்திராஷ்டமம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு, ரேவதி நட்சத்திரம் வந்து காலையில் 8:30 மணி வரைக்கும் தான். அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே 8:30 மணிக்கு மேலே தான் எல்லாருமே வெளியில் போவீங்க. அதுக்கு முன்னாடி ஏர்லியராக வேலைக்கு போகணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்களும் வந்து கொஞ்சமாக தயிர் கொஞ்சம் சர்க்கரை போட்டு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கணபதியை வேண்டிட்டு நீங்கள் அதை சாப்பிட்டு போகிறது நல்லது. அஸ்வினி நட்சத்திரம் வந்து கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுட்டு நீங்கள் வெளியில் போகிறது, வீட்டை விட்டு வெளியில் போகிறது ரொம்ப நல்லதுங்க. போகிற இடத்துல எந்த ஒரு வீண் பிரச்சனைகளும் இல்லாமல், நமக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் நமக்கு வந்து நல்ல விஷயங்களே அனைத்தும் நடக்கும். இன்றைய வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம துர்க்கை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். முருகன் வழிபாடு பண்ணலாம், துர்க்கை வழிபாடு பண்ணலாம். இன்றைக்கி என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து புதிய ஆடை ஆபரணங்கள் அணியிறதுக்கு வந்து நல்ல நாள் இன்றைக்கி. புதுசாக வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு கல்வி கற்கணும், ஏதாவது ஒன்று கற்க போகிறோம், நம்ம பாடம் வந்து கற்றுக்கணும் எதையாவது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி இந்த நாளில் வந்து அந்த பாடம் கற்கிறதுக்கு கல்வி கற்கிறதுக்கு ஏற்ற நாள். அதே மாதிரி விதை விதைக்கிறதுக்கு நல்ல நாள். வீட்டில் வந்து ஏதாவது ரெனோவேஷன் வேலை பண்ணணும், வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கு பண்ணணும், அதை ஏதாவது ஒரு ரிப்பேர் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து இந்த வேலையை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த இது வந்து நமக்கு இன்றைய நாள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அனைவருமே நான் சொன்ன மாதிரி சந்திராஷ்டமக்காரவங்களும் அந்த வடக்கு திசையை நோக்கி பயணம் பண்ணுறவங்களும் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு போங்க. கண்டிப்பாக இந்த நாள் எல்லாருக்குமே இனிய நாளாக அமையணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.